இரும்பாலை அருகே தொழிலாளி தற்கொலை. சர்க்கார் கொல்லப்பட்டியைச் சேர்ந்தவர் சதீஷ், வயது 35. இவருடைய மனைவி கலா, 2 குழந்தைகள் உள்ளனர். கணவன் மனைவி இடையே குடும்ப தகராறு காரணமாக இரும்பாலை அருகே உள்ள காட்டுப்பகுதியில் மரத்தில் சதீஷ் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். சேலத்தில் பட்டாசு கடைகள் வைக்க விண்ணப்பிக்கலாம். வருகிற 31ஆம் தேதி தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சேலம் மாநகர போலீஸ் எல்லைக்குட்பட்ட இடங்களை தவிர்த்து தற்காலிக பட்டாசு கடைகள் வைக்க இணையதளம் மூலம் 21ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் விண்ணப்பிக்கலாம். கலெக்டர் பிருந்தாதேவி அறிவிப்பு. சேலத்தில் நாளை மின் நுகர்வோர் குறைதீர்க்கும் கூட்டம். சேலம் வெங்கட்ராவ் ரோட்டில் உள்ள மின்வாரிய அலுவலகத்தில் காலை 11 மணி முதல் மின் நுகர்வோர் குறைதீர்க்கும் கூட்டம் நடக்கிறது. மின் நுகர்வோர் முகாமில் கலந்து கொண்டு குறைகளை தெரிவிக்கலாம். செயற்பொறியாளர் சுமதி தெரிவித்துள்ளார். காப்பீட்டு நிறுவன பெண் மேலாளரிடம் 3.25 கோடி மோசடி, 3 பேர் கைது. அஸ்தம்பட்டி அடைக்கல் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஹேமலதா. இவரிடம் தலைவாசலை சேர்ந்த உதயசங்கர், அவருடைய மனைவியை சாந்தாதேவி, தம்பி ராஜசேகர் ஆகியோர் ஆன்லைன் கோல்டு பிசினஸ் மூலம் இரட்டிப்பாக பணம் கிடைக்கும் என்று ஆசை வார்த்தை கூறி 3 கோடியே 28 லட்சம் ரூபாய் பெற்று ஏமாற்றி இருக்கிறார்கள். இன்ஸ்பெக்டர் ரமாதேவி விசாரணை மேற்கொண்டு வருகிறார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த காருவள்ளி சின்ன திருப்பதி வெங்கட்ராமன் கோவிலின் மலையடிவாரத்தில் 93 சென்ட் அரசு புறம்போக்கு நிலம் உள்ளது. இந்த நிலத்தில் 24 வீடுகள், கடைகள் கட்டப்பட்டு நீண்ட காலமாக வசித்து வருகிறார்கள். இந்த நிலையில் நேற்று காடையாம்பட்டி துணை தாசில்தார் ரங்கநாதன் தலைமையில் வருவாய்த்துறையினர் ஆக்கிரமிப்பை அகற்ற சென்றனர். ஆனால் அப்பகுதி மக்கள் இதனை எதிர்த்து சாலை மறியல் மற்றும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொளத்தூர் பகுதியில் நாளை மின்சாரம் நிறுத்தம். அக்டோபர் 3 வியாழக்கிழமை மாதாந்திர மின் பராமரிப்பு பணிகள் நடப்பதால் கொளத்தூர், சின்ன மேட்டூர், லக்கம்பட்டி, சின்னதண்டா, பெரியதண்டா, நீதிபுரம், கோவிந்தபாடி, காவேரிபுரம், கருங்கல்லூர், சத்யா நகர், கத்திரிப்பட்டி, கோட்டையூர், காரைக்காடு, கொங்குரிப்பட்டி, கோரப்பள்ளம், புதுவேலமங்கலம், தானமூர்த்திக்காடு, ஊக்கம், பருத்திக்காடு, சுப்பிரமணியபுரம், பண்ணவாடி, சேத்துக்குழி, வெள்ளக்கரட்டூர், மாமரத்தூர், ஒட்டங்காடு, குருமனூர், ஆலமரத்துப்பட்டி, குள்ளம்பாளையம், பூமனூர், செட்டியூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின்சாரம் நிறுத்தப்படுகிறது. ஆத்தூர் புதுப்பேட்டை உழவர் சந்தையில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு 203 விவசாயிகள் கொண்டு வந்த 53,069 கிலோ காய்கறிகள் 20,22,000 ரூபாய்க்கு காய்கறிகள் விற்பனை நடைபெற்றதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சேலம் அம்மாபேட்டையில் பள்ளி சிறுவன் மாயம். நஞ்சம்பட்டியில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வரும் நவீன் என்ற மாணவர் கடந்த 8ஆம் தேதி மாலை வீட்டில் இருந்து வெளியே சென்றவர் இன்னும் வீடு திரும்பவில்லை. இது குறித்து அம்மாபேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். பூலாவரியில் வீரபாண்டி ஆராஜா நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை. கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் SR சிவலிங்கம் பங்கேற்பு. 3ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி திமுக பிரமுகர்கள், உறுப்பினர்கள், திமுக தொண்டர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மகாலய அமாவாசையை முன்னிட்டு கோவில்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. நீர்நிலைகளில் பொதுமக்கள் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். சேலம் சுகவனேஸ்வரர் கோவிலிலும் அதிகாலை முதலே பொதுமக்கள் தர்ப்பணம் கொடுத்த வண்ணம் இருந்தனர். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கிராம சபை கூட்டம். அடிப்படை வசதிகள், குடிநீர், சாலை வசதிகள் நிறைவேற்ற பொதுமக்கள் வலியுறுத்தல். அக்கரைப்பாளையம் ஊராட்சியில் கலெக்டர் பிருந்தாதேவி பங்கேற்பு. காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சேலத்தில் பல்வேறு அமைப்பினர் காந்தியின் திருவுருவ சிலைக்கு பல்வேறு இடங்களில் சேலம் முழுவதும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.